வியூவர்ஸ், வெல்கம் டு சரண்யா டெய்லரிங். இது இன்றைக்கி என்னென்னா, இது வந்து இன்றைக்கி தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பூனம் துணியாக இருக்கிறதுனால நான் சுற்றிலும் பின் போட்டு வச்சுக்கிட்டு தைச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். தைச்சிட்டு சில பேர் சொல்லுவாங்க, தைக்கும் போது தைச்சி முடித்த பிற்பாடும் இந்த இடத்துல வந்து துணி கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தூக்கிட்டு நிற்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எப்படி தூக்கிட்டு நிற்காமல் உங்களுக்கு எப்படி தைக்கணுன்றது நான் சொல்லித்தரேன். இன்னொன்று என்னன்னாக்கா, நான் வந்து லைனிங் கிளாத் நறுக்கும் போது எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இதை மாதிரி கிராஸ் பீஸாக நறுக்கி வச்சுருவேன். இது எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும். வர கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க, சில பேருக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னு சொல்லுனாக்கா, இப்போ இருக்குது பரவாயில்ல சன்னியா, எது இருந்தாலும் தைச்சி கொடுத்துரு, கிராஸ் பீஸ் உள்ளுக்கு வேறு ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எவ்வளோ கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா ப்ளவுஸுமே மீதி இருக்கிற துணியை வந்து நான் கிராஸாக அப்படி போட்டு வச்சுருவேன். எப்படி இருந்தாலும் இது எல்லாமே யூஸ் ஆயிரும். துணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கணும். சில பேர் வந்து 90 பாயிண்ட் அவங்களுக்கு தேவைப்படும், அவங்க 80 பாயிண்ட் தான் எடுப்பாங்க. நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க 80 தவிர தாண்டவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி துணி பத்தலக்கா உள்ள வேறு கலர் வச்சுருவானாக்கா ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.